அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 606 நெல் ரகம் நட்டு இருக்கோம். அறுவடைக்கு வந்துருச்சு. அறுவடை பண்ண உடனே என்ன லாபம் என்ன நஷ்டம்னு தனியாக வீடியோ போடுறேன்னா என்னால் பெரிய வீடியோவாக எடுக்க முடியல. காரணம் பார்த்தீங்கன்னா நான் தனித்தனியாக மருந்து வாங்குற எழுதி வைக்கல. ஏன்னா எங்கள் அண்ணனும் வாங்கின்னு வந்தான், எங்கள் அப்பாவும் வாங்கின்னு வந்தாங்க. அதனால் எவ்வளோ செலவு பண்ணேன்னு தெரியலை கரெக்டாக. பட் என்னுடைய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15க்குள்ளே செலவு பண்ணியிருப்போம். அது இல்லாமல் அறுவடை கூலி பார்த்தீங்கன்னா ஒரு 4000. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 20,000க்கு செலவே வந்துடுச்சு. பிறகு லாபம் எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு 21 மூட்டை அம்மூர் கமிட்டி, அதாவது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் உள்ள அம்மூர் கமிட்டிக்கு தான் போட்டோம். மீதி 10 மூட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்காக எடுத்து வச்சுக்கிட்டோம். மொத்தம் 31 மூட்டைன்னு நினைக்கிறேன், சம்திங் 31 மூட்டை வந்துச்சு. அதில் இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா எங்கள் ஏரியாவில் 70 கிலோ 72 கிலோன்னு நினைக்கிறேன் ஒரு மூட்டை. அப்படி ஒரு குண்டாலுன்னுவாங்க 100 கிலோ. அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டு. இன்றைக்கி 606 பார்த்தீங்கன்னா 1613 ரூபா நினைக்கிறேன், சம்திங். கரெக்டாக எனக்கு தெரியல. நான் அடுத்த வீடியோவில் பில்லு போடுறேனே, ஏன்னா போட்டுருக்கோம், அதுக்கு பில்லு வரும். அதில் பில்லு போடலாம். என்னுடைய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 21 மூட்டைக்கு 1600 ரூபானா கூட ஒரு 30,000க்கு மேலே தான் வரும். லாபம்னு பார்த்தீங்கன்னா 20,000க்கு செலவு போயிடுச்சு. மீதி 10,000 அதில் இருக்குது. நம்ம ஒரு 10 மூட்டை வீட்டுக்கு சாப்பாட்டுக்காக வச்சோம். இது ஒரு 10, இது ஒரு 15னா கூட அது ஒரு 25,000. 25 அதுலேயே நிறைய கூலி, அதாவது இப்போ எத்தனை போனால் வாடகை, அங்கே ஆள் மூட்டை மாற்றுறதுக்கு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000க்கு ஆகிட்டு இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டு அந்த அளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஒரு 20,000 லாபம்னு சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது நஷ்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு கம்பெனிக்கு போனாலே ஒரு மாதத்துலேயே 10லேருந்து 15 இல்லை 20,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. ஆனால் நம்ம நெல் பார்த்திங்கன்னா 120 நாள் அறுவடை பண்ணி வெறும் 20,000 லாபம் எடுத்ததுனால ரொம்ப நஷ்டம்தான் சொல்லுவேன். ஆனால் நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயிகள் 1 ஏக்கருக்கு கூட குறைவான பயிர் வச்சு ரொம்ப நஷ்டம் ஏற்படுறாங்க. ஏன்னா ஒரு 10 மூட்டை அறுவடை பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செலவு பண்ணுற இதுவே பார்த்தீங்கன்னா பாதிக்கு ஆகிடும். மீதி ஒரு 10,000க்கு அறுவடை பண்ணாங்கன்னா கூட மீதி 5,000க்கு செலவாயிடும். மீதி 5,000த்தில் அவங்க கடையில் கொடுத்து நெல் வாங்கிட்டு இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்புன்னு தான் சொல்லுவேன். குறைந்த அளவு உற்பத்தி பண்ணாலும் நம்ம வீட்டு நெல் நம்மளே இயற்கையான முறையிலையோ இல்லை செயற்கையாக நமக்கு தெரியும் எந்த மருந்து அடித்தா எந்த தீங்குன்னு. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மருந்தை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் நம்ம உற்பத்தி பண்ணுறத நம்மளே சாப்பிட்றதுனால எந்த நோய் நொடியும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். அதுவே கடையில் வாங்குறது அது என்ன ரகன்னு கூட தெரியாது. ஏன்னா இன்றைக்கி குண்டு நெல்லே பாலிஷ் பண்ணாங்கன்னா சின்னதாக, அதாவது மெலிசு நெல்லாட்டம் வந்தது. RNR, மகேந்திரா நிறைய ரகம் இருக்குது. அதில் நெல்லில் பார்த்தீங்கன்னா அரிசியில் பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் கடையில் ஒரு ரகத்துக்கு ஒரு ரேட்டு வைப்பாங்க. எல்லாமே அரிசி தான். ஆனால் இதை நிறைய பேர் கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி அம்மூர் கமிட்டி எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அரிசி இல்லை நெல் மண்டியில் போயிட்டு அங்கே ஒரு 10 மூட்டையோ இல்லை ஒரு 5 மூட்டையோ அரிசி நெல்லாக வாங்கி பக்கத்தில் உள்ள ரைஸ் மில்லில் இல்லை தெரிஞ்சவங்க யாருக்கிட்டனா இருந்தாலும் அங்கே ரைஸ் மில்லையோ போட்டு நம்மளே குத்தி எடுத்துன்னு வந்து சாப்பிட்றதுல ஆரோக்கியமானது. அதுவே கடையில் எதை போட்டு ஊற வைக்கிறாங்கன்னு தெரியல. இப்போல்லாம் ஸ்டீம், அதாவது நீராவி மூலியமாகவும் அரிசி தயாரிக்கிறதா வந்துச்சு. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நெல் அவிச்சு காய வச்சு குத்தி எடுப்பாங்க அரிசியாக. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. பாய்லரில் ஸ்டீம் ஆக்குறாங்க, அதை நீராவி மூலயமா வேக வைக்கிறாங்க, ஒரே நாளில் அரிசியாக வந்துடுது. இந்த முறையை பார்த்திங்கன்னா ஆரோக்கியமானதான்னு கேட்டால், ஆனால் இது வரைக்கும் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய இடத்துல பயன்படுது. எங்கள் ஏரியாவில் இப்போ தான் கொண்டு வந்திருக்கேன். பார்ப்போம், அதை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ போடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நெல்லாக வாங்கி அரிசியாக சாப்பிட்றது நான் பெட்டர்னு சொல்லுவேன். எங்களுக்கு நெல் விவசாயம் பண்ணத்தில் பார்த்திங்கன்னா லாபமானு கேட்டிங்கன்னா நஷ்டம்தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் நமக்கு லாபம் ஏண்டான்னா 10 மூட்டை நெல் நம்ம சாப்பாட்டுக்காக வச்சுருக்கோம். நமக்கு தெரியும் எந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தணும்னு. அதனால் ஆரோக்கியமாக தான் இருக்கும். கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டிலே உற்பத்தி பண்ணி சாப்பிட்றது நல்லா ஒரு பெட்டர்னு தான் சொல்லுவேன். அடுத்த முறை
நெல் விவசாயம் பண்ணும்போது மருந்தோ இல்லை விதையோ இல்லை பூச்சிக்கொல்லியோ எதை வாங்கினாலும் எழுதி வச்சுக்கிறேங்க உங்களுக்காக வீடியோவில் விலை சொல்லுவதற்கு. ஏன்னா இந்த வாட்டி விலை எழுதி வைக்காததுனால என்ன செலவு பண்ணனே தெரியலை நான் பொறுத்த வரைக்கும். பட் லாபம் தான் நான் சொல்லுவேன். ஆனால் அந்தளவுக்கு நஷ்டம் கிடையாது.